மரியாயே வாழ. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய மிக முக்கியமான ஒரு நெடுந்தொடரில் நாம் இருக்கின்றோம். ஜெபமாலை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றத புனிதர்கள் வாயிலாக நாம் கேட்டுட்ருக்கோம். கடந்த 3 பதிவுகளாக நம்ம புனிதர்கள் ஜெபமாலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாம் பார்க்குறோம். இது ஒரு பயிற்சி, இந்த தொடரே ஒரு பயிற்சி. ஏன் பயிற்சி அப்படின்னா, ஜெபமாலையை ஜெபிக்க முடியலை என்னால் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பயிற்சி. இதை முழுமையாக 104 வீடியோக்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. அத்தனையும் பார்த்தாங்கன்னா ஜெபமாலை ஜெபிக்க முடியாதவங்க கண்டிப்பாக ஜெபமாலை ஜெபிக்க ஆர்வப்படும். அதே போல் ஏற்கனவே ஜெபமாலை ஜெபிச்சிட்ருக்கிறவங்க இந்த தொடரில் பார்த்தாங்கன்னா இன்னும் அதிகமாக ஜெபமாலை ஜெபிக்க முடியும். அந்த மாதிரியான தொடர் தான் இந்த ஜெபமாலை பக்தி தொடர். அன்பாளர்களே, இந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் ஒரே லிங்கில் பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 104 வீடியோக்களும் ஒரே லிங்கில் இருக்குது. ஒவ்வொரு நாளாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. புனிதர்கள் ஜெபமாலை பற்றி எப்படி சொன்னாங்க அவங்களுடைய அனுபவத்தில் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கிறோம். கடந்த 2 பதிவாக 3வது பதிவாக இன்றைய புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர் ஜெபமாலை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. ஜெபமாலை தெளிவாக மரியன்னை தன்மையில் இருந்தாலும் அது இதயத்தில் ஒரு கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜெபமாக உள்ளது. அதன் கூறுகளின் நிதானத்தில் அது முழுவதுமாக நற்செய்தியின் ஆழத்தை கொண்டுள்ளது. இதை நற்செய்தியின் தொகுப்பு என்று கூறலாம். ஜெபமாலைங்கிறது ஒரு மரியன்னை பக்தி முயற்சியாக இருந்தாலும் அது கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ளது. கிறிஸ்டோ சென்டர்னு வாங்க இங்கிலீஷில். கிறிஸ்துவை மையமாக கொண்டது. ஏன் அப்படின்னா அது நற்செய்தியை தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. இப்போ ஜெபமாலையில் நம்ம எதை தியானித்து ஜெபிக்கிறோன்னா முழுக்க ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்ப்பு, இதை தான் நம்ம பார்க்குறோம், ஜெபிக்கிறோம் தியானித்து. அதனால் அதை நற்செய்தியின் சுருக்கன்றார். கம்பெந்தியம் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறார். நற்செய்தியின் தொகுப்பு அப்படிங்களான்றார். ஜெபமாலையுடன் கிறிஸ்தவ மக்கள் தேவத்தாயின் பள்ளியில் அமர்ந்து கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அழகை பற்றி சிந்திக்கவும் அவருடைய அன்பின் ஆழத்தை அனுபவிக்கவும் வழிநடத்தப்படுகிறார்கள். ஜெபமாலையுடன் மாதாவின் பள்ளியில் அமர்ந்து, மாதா ஒரு ஸ்கூல், அவங்க நமக்கு தாய், டீச்சர், அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எதுக்கு? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அழகை பற்றி சிந்திக்கவும் அவருடைய அன்பின் ஆழத்தை அனுபவிக்கவும் வழிநடத்தப்படுகிறார்கள் இந்த ஜெபமாலையால். அப்போ இது மாதா பக்தி மட்டுமல்ல, ஆண்டவரிடம் நம்மை கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஏணியாக இந்த ஜெபமாலை இருக்குது. ஜெபமாலையின் மூலம் மீட்பரின் தாயின் கரங்களிலிருந்து விசுவாசிகள் மிகுதியான கிருபையை பெறுகிறார்கள். மிக முக்கியமான வார்த்தை இது. ஒரு திருத்தந்தை இதை சொல்லிட்டு போயிருக்கார். 2ஆம் ஜான் பால் மிக ஆழமான கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்து இப்போ 2025-26 பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது. இதற்கு எதிர்கருத்து வந்திருக்கு கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே. அவர் என்னன்றாரு, ஏற்கனவே புனித பியோவும் இதை தான் சொன்னார், புனித மான்ஃபோர்ட்டும் இதை தான் சொன்னார். 3வதாக புனித ஜான் பால் 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையும் அதான் சொல்கிறார். என்ன? ஜெபமாலையின் மூலம் மீட்பரின் தாயின் கரங்களிலிருந்து விசுவாசிகள் மிகுதியான கிருபையை பெறுகிறார்கள். அப்போ அருள் வரங்களெல்லாம் அந்த தாயின் திருக்கரங்களிலிருந்து நம்மள்கிட்ட வருது. அவங்க ஒரு மீடியேட்ரிக்ஸாக இருக்கிறாங்க, இடைநிலையாளராக. இப்போ இதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு செய்தி வருது. மாதாவை இடைநிலையாளராக, அருள் வரங்களின் மத்தியஸ்தியாக சொல்லக்கூடாது என்று கத்தோலிக்க திருச்சபையிலிருந்தே வருது ஆர்டர். எவ்வளோ பயங்கரமான ஒரு செய்தி பாருங்கள். அது 3 புனிதர்கள், நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே 3, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதா அருள் வரங்களின் மத்தியஸ்தி, அவங்க மூலமாக தான் அருள் வரங்கள் நமக்கு வருது அப்படின்ற விஷயத்தை நிறைய புனிதர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த நம்ம தொடரில் வந்த 3வது புனிதராக ஜான் பால் திருத்தந்தையும் அதான் சொல்லியிருக்கார். ஆனால் அதற்கு எதிர்ப்பு இன்றைக்கு வந்திருக்குது. அப்படி சொல்லக்கூடாதுன்னே வருது.
மாதாவை அருள் வரங்களின் மத்தியஸ்தி இடைநிலையாளர் நான் சொல்லக்கூடாதுன்னு வந்திருக்கு. மாதாவுக்கே அதை ஒப்பு கொடுப்போம். மாதாவுடைய திருச்சபையில் மாதாவுக்கு எதிரான இந்த மாதிரி கருத்துகள் வர்றப்ப என்ன செய்கிறதுன்னு தெரியல. நமக்கே இவ்வளோ மனசு கஷ்டப்படுறோம். தேவதாயோடைய மகா பரிசுத்த மாசற்ற இதயம் எப்படி கஷ்டப்படும்? ஸோ எல்லாத்தையும் மாதாவுடைய மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். முக்கியமான கருத்து என்னென்னா, இந்த ஜெபமாலை மாதாவிடம் நம்மை கூட்டி செல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவிடம் இது நம்மை அழைத்து செல்கின்றது. அன்பானவர்களே, இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய செய்தியை, ஜெபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா, சுதன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.